அந்த பொண்ணை தனியாக வச்சுக்கிட்டு கேட்டா வந்து எனக்கு பிறந்துச்சு. நீ என்ன கேட்குற? அது பெரிய பொண்ணு, இது சின்ன பொண்ணு, இது சின்ன புள்ள. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் 2 குழந்தைங்க மேடம் எனக்கு. 2 பசங்க. அவன் மூலமா பெற்றது 2 பசங்க. ஆனால் ப்ரூஃப் கொண்டு இருக்குது மேடம். அந்த பொண்ணு வந்து அவனுக்கு பிறக்கலன்னு ப்ரூஃப் இருக்குது மேடம். இதில் அவருக்கு பிறக்கலன்னு ப்ரூஃப் இருக்கு. அதே மாதிரி வாய்ஸ் கால் இருக்கு. வாய்ஸ் காலில் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க அப்பா பேர் வேற, அம்மா பேர் வேறயா? அந்த ப்ரூஃப் தானே சொல்றீங்க? ஆமா. அப்பா அம்மா வேற மேடம். அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இடம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். அப்பா அம்மா அவன் வேற. எங்க வீட்டுக்கார் வந்து அந்த பொம்பளைய வச்சிருந்ததுனால இப்போ அது அப்பான்னு கூப்பிடுது. இந்த ஆளும் வந்து என் பொண்ணு அப்படின்னு. இப்போ வந்து பணத்தெல்லாம் செலவு பண்ணின்னு வீட்டுக்கு பணமே கொடுக்கறது இல்லை மேடம். 1 மாதம் கொடுத்தா 1 மாதம் கொடுக்கறது இல்லை. 1 மாதம் கொடுத்தா மறு மாதம் கொடுக்கறது இல்லை. அதான் எங்கே போகுதுன்னு கேட்டால் அதுக்கப்புறம் வாய்ஸ் கால் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அந்த ஆளும் அந்த பொண்ணும் பேசுறது ஃபுல்லாக ரெக்கார்டு. எனக்கு இதை வாங்கி கொடுப்பா, அதை வாங்கி கொடுப்பா, இதை செய்ப்பா, அதை செய்ப்பான்னு பிறந்த நாளில் இதை செய்ப்பா, அதை செய்ப்பான்னு வாய்ஸ் கால். அவள் சித்திக்கிட்ட சண்டை போட்டு கொண்டு இருக்குது. அந்த அவள் சித்திக்கிட்ட சண்டை போட்டது வந்து அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, அந்த பொண்ணு எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிக்குது மேடம். எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிருக்குது சித்தி. அப்படி அந்த கவலை கூட எனக்கு இல்லை. ஆனால் நீங்களாம் பண்ணுறீங்க பாரு, எனக்கு அதுதான் எனக்கு கஷ்டமாகுது. நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துச்சு மேடம் அந்த பொண்ணு. அப்போ அது சொல்றது உண்மையா இல்லை எங்கள் வீட்டுக்காரர் சொல்றது உண்மையா? உங்க வீட்டுக்காரு உங்களை எப்படி நடத்துறாரு? நடத்துறது வந்து மனைவியா வச்சிருக்காரா இல்லை எப்படி? இல்லை மேடம். 1 மாதம் சண்டை போட்டு பிரிஞ்சுருந்தா. அதுக்கப்புறம் ஒரு 25 நாள் கழிச்சு தான் அதுக்கப்புறம் பேசுறது மேடம். ஆனால் வீட்லேயே தான் இருக்காரு? வீட்டில் இல்லை. சண்டை போட்டால் ஒரு கடையில் போய் தங்கிருது. சரி, இப்போ உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன பிரச்சனை நீங்கள் வந்திருக்கீங்க? எனக்கு வந்து அவர் பார்த்துக்கிட்டோம் மேடம் அந்த பொண்ணை. ஏன்னா சின்னதுலேருந்து பார்த்தாரு, அதனால் பார்த்துக்கிட்டோம். டைவர்ஸ் வேணும் மேடம். எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை மேடம். டைவர்ஸ் வேணும். அவருடைய பணம் எனக்கு வேணும். தனியாக நான் போயிடுறேன் மேடம். அந்த பொண்ணு இடத்துல இருக்கிறதுனால அந்த பொண்ணு கால் பண்ணி, ஏமா இந்த மாதிரி பேசுகிற, உன் அப்பா வேற, உன் ஆத்தா வேற, நீ எதுக்கு இந்த ஆள் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கின்னு காசெல்லாம் வாங்கி சுட்டி வாங்கி வச்சுக்கிறியா ஏமான்னு கேட்டால் நான் பண்ணுவேன். என் இடத்துல இருக்கிற வரைக்கும் நான் பண்ணுவேன். வெளியே போடி என் இடத்த. அந்த பாப்பாக்கு என்ன வயசு? 19 வயசு. 19 வயசு. படிக்கிறாங்களா? வேலை செய்யுது மேடம். ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கை ஏன் மேடம் எனக்கு? உங்களுக்கு கல்யாணம் ஆகிறப்ப உங்கள் 2 பேருக்கு என்ன வயசு? எனக்கு 26, அவருக்கு 40. எப்படி அவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்கிற? அதை தான் மேடம் இப்போ கேட்குறாங்க. அவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு ஆள் இருக்கிறான். நீ எப்படி வந்தேன்னு கேட்க. ஃபோன் மூலமாக மேடம். ஒரு லேடி வந்து பார்த்து வச்சதுல அது வந்து மாற்றி ஃபோன் நம்பர் கொடுத்துச்சு மேடம். அவங்க வீட்டு பக்கத்துலேயே, குரம்பேட்டு பக்கத்துலேயே. அதனால் என் நம்பரை கொடுன்னு சொல்லியிருக்காரு. என் நம்பரை அவர்கிட்ட கொடுத்துருக்குது. அவர் நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு என் நம்பரை அவர்கிட்ட கொடுத்துருக்குது. மாற்றி கொடுத்து பழக்கம். உங்களுக்கு வயசெல்லாம் தெரியும். பழக்கமாகி ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆள் மட்டும் தானே இருந்தார். அதனால நான் 1 மாசமா நான் வந்து போயின்னு. அப்பெல்லாம் உங்களுக்கு வயசு தெரியல? அவர் வயசு இவ்வளோ தெரியல மேடம் எனக்கு. அதனால தான் மேடம் நான் இப்போ என் பிள்ளைகளை வச்சு அவஸ்தைப்படுறேன் மேடம். உங்களுக்கு தான் எல்லாம் பண்ணுறாருன்னு சொன்னீங்களே.